வண்டிக்கு ஓடிடுங்க. ஐயோ என்ன இந்த மனுஷன் முரட்டாலாம் ஓட்டிட்டு இருக்காரு, பயன்படுத்துறாருப்பா நம்மளைய. நம்பல இந்த வண்டி டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு ஏற்றிடலாம்னு நினைக்கிறேன். அம்மா இதுவே தேர்ட் கியரில் 97 98 போகுது. ஐயோ ஏற்றுறாருப்பா அவருமே. ரைட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ பிடிக்குமோ சேம் டைம் சேஃபாக ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். நம்மளோட டார்லா பாரு. ஐயோ இன்னொரு விஷயம் தெரியல, நம்மளோட வண்டியை வேறு யாராச்சும் நம்ம ஓட்டும் போது ஸோ சேம் டைம் நம்ம கூட வரும்போது நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். ஸோ அதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது பார்க்கவே. இப்போ இந்த ரைடு நமக்கு எவ்வளோ முக்கியமோ ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறவங்களோட ஹாப்பினஸும் அவ்வளோ முக்கியம். ஸோ நமக்கு இந்த ரைடு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குதோ சேம் டைம் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஸோ நம்மளால் அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிரைவிங் அப்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே டனல், ஸோ இந்த மலைக்கு நடுவில் டனல் இருக்கணும். ஸோ நம்ம இந்த டனல் உள்ள பூந்து போனோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்கும்ல. எம்ஐ ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருப்போம். சேலம் கிளம்பிட்டோம். சேலம் வாழப்பாடி முருகன் டெம்பிள். ஸோ 2-3 ட்ரிப்பு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாமே எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆகுது. டேட் வந்து பார்த்திங்கன்னா ஜூலை 2 ஆகுது. நம்ம பெட்ரோல் பங்க்கில் தான் இருக்கோம். ஸோ பெட்ரோல் போட்டுகிட்டே காத்தடிச்சிருக்கோம். பெட்ரோல் போட்டுட்டு அப்படியே கிளம்பலாம். motovlogல பார்க்கலாம் வாங்க. ஸோ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பியாச்சுங்க. டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:40 ஆகுது. டேட்டு ஜூலை 2 ஆகுது. காலையில் யாருமே இல்லை. இது ஆக்சுவலாக எப்போ கிளம்புறது பார்த்திங்கன்னா 5 மணிக்கே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணோம். 5 மணி அப்படின்றது வந்து 6 மணி ஆச்சு. 6 மணின்றது 6:30 மணி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எங்கே போக போகிறோம் பார்த்திங்கன்னா சேலத்தில் இருக்க வாழப்பாடி முருகன் டெம்பிள் விசிட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அதை விசிட் பண்ணிவிட்டு தென் அங்கேருந்து அப்படியே கிளம்பி பறந்து ஏற்காடு போயிடலாம். ஸோ ஏற்காடு போகிற மாதிரி தான் பிளான் வச்சுருக்கேன். ஸோ பைசா ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ வேறு லெவலில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்காடு பிளானு பண்ணிட்டோம். ரைடு போகிறதுக்காக எல்லா ரைடர்ஸுமே எல்லோரும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியாக இருக்கும். ஸோ அந்த ரைடுக்கு பின்னாடி ஸோ எல்லோரும் நினச்சிப்பீங்க ஸோ இவங்க ஈஸியாக ரைடு போகிறாங்க, ஸோ ஜாலியாக போகிறாங்க, லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நினச்சிப்பீங்க. ரைடுக்கு பின்னாடி பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் பயங்கரமான ரிஸ்க்கு ரைடு போகிறதுமே. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி சுச்சுவேஷன் அது எல்லாமே வந்து ஃபேஸ் பண்ணோம். அது எல்லாமே வந்து நான் ஸோ motovlogல தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன். நம்ம வீடியோ அப்படியே பேஸ்ட் பண்ணோம்னா ரொம்ப லென்த் ஆகிரும் நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாராச்சும் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டன் தட்டி விடுங்க. ஸோ நான் தான் உங்கள் ஜோதி, இது நம்ம சேனலு. ஸோ நம்ம சேனலில் motovlog அப்புறம் ஃபிட்னஸை பற்றின வீடியோ வரும். ஸோ ரிவ்யூஸ்லாம் வந்து வேறு லெவலில் நம்ம ரிவ்யூலாம் பண்ணுவோம். ஸோ நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எம்ஐ ஃபேமிலி, நான் இதோட இந்த வீடியோவை எப்போ கண்டினியூ பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டு ஸோ டீ கடையில் நிறுத்திட்டு ஸோ டீ கடை எங்கேயாச்சும் பார்த்துட்டு ஸோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ. டீ குடிச்சிட்டு கிளம்பிட்டோங்க. ஸோ அப்படியே போகலாம் வாங்க. பாலாஜா கிராஸ் பண்ண உடனே நமக்கு ஹைவே கிடச்சிரும். டீ குடித்தோம். ஸோ செம்மையாக இருந்தது டீ. நம்ம லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நம்ம ஏலகிரி போகும்போது இந்த கடையில் குடித்தோம். ஸோ நைட்டில் ஒரு 10 o'clock பக்கம் இருக்கும். ஸோ அந்த டைமில் குடித்தேன். அதோடு இப்போ தான் நான் குடிக்கிறேன் அந்த டீ கடையில். எப்படி இருக்குன்னு சொல்ல பயங்கரமாக அப்டேட் பண்ணிகிட்ருக்காங்க கடையை. வேலூர் தாங்க போய் டீ குடிக்கலான்னு ஆசாசியாக இருந்தேன். நம்ம எப்போவுமே குடிப்போம் பார்த்தீங்களா அந்த ஹைவேஸில் அலங்கார் ஹோட்டல் அலங்காரில். என்னன்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஸோ டிரைவிங் அப்போது கான்சன்ட்ரேஷன் முக்கியம். ஸோ அதனால் கண்டிப்பாக குடிச்சே ஆகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டேன். ஸோ போகிறதுக்குள்ளே நம்ம வேலூர் போக இன்னும் ஒரு 35 கிலோமீட்டர் சம்திங் பக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ வேலூர் போகிறதுக்குள்ளே நம்ம இன்னொரு டீ குடிக்க வேண்டிய நிலமை வந்தாலும் கண்டிப்பாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் வாங்க. உண்மையாகவே சத்தியமாக இது 150cc மாதிரியே பர்ஃபார்ம் பண்ணவே மாட்டேங்குது. அதை முன்னாடி நம்மளோட கோ ரைடர் போயிட்டுருக்காரு. ஸோ அவர் பாருங்களேன், கார் போயிட்டுருக்கு. காரு முன்னாடி போய் 8 போட்டிருக்காப்புல மனுஷன். ஸோ இப்போ ஏறணும் பார்த்தீங்களா, அதுதான் வாலாஜாவோட ரயில்வே பிரிட்ஜு. ஸோ இந்த பக்கம் தான் வாலாஜாவோட ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. வாலாஜா பேட்டைன்னு நினைக்கிறேன் ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பேர். இப்போ நெக்ஸ்ட்டு எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா வாலாஜாலேருந்து அப்படியே ஆற்காடு. ஸோ ஆற்காடு போனோன்னு நம்ம ஹைவே கிடச்சிரும். ஸோ ஹைவே கிடச்சதுமே சொல்லவா வேணும், செஞ்சிருவேன். ஸோ அந்த மாதிரி தான் ஹைவே வந்து செம்மையாக இருக்கும்ப்பா. அந்த ஹைவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த ஹைவேல ரைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேலம் பிளான் போட்டேன்னு வைங்க. சேலம் பிளான் இப்போ ஹைவே இப்போது ரைடு போகிறது வந்து அவ்வளோ ஈஸிலாம் இல்லைப்பா. காசு
எப்படி சொல்கிறது, ரைடு போனோம் அப்படி சொல்லிட்டுனா ஒரு மிடில் கிளாஸ் பைக்கருக்குலாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா ஒரு ரைடு போகிறது. ஸோ பிளான் பண்ணுறதே பெரிய விஷயம். பிளான் பண்ணும்போதே ஒரு சிலர் ஓகே சொல்லுவாங்க, ஒரு சிலர் வேணாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ பிளான் பண்ணி பிளான் ஓகே ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டோம்னா ஸோ ரைடு கிளம்புறதுக்கு வீட்டிலலாம் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ வீட்டில் பைசா கொஞ்சம் கொடுக்கணும், நம்ம ரைடுக்கு தேவையான பைசா கொஞ்சம் கேரி பண்ணணும். அப்புறம் வீட்டில் ஒரு சின்ன சின்ன வேலைலாம் நமக்குன்னு கொடுப்பாங்க. ஸோ மந்த்லி இந்த வேலைலாம் நீ செய்யணும்டா அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த வேலை எல்லாமே நம்ம முடிச்சு கொடுக்கணும் வீட்டில். அப்புறம் நம்ம எல்லாமே செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ரைடு கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ அது எதுவுமே பண்ணாமல் ஸோ நம்ம ரைடு போக போகிறோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ரைடு கிளம்பிலாம் வர முடியாது. நம்ம ரைடுக்கு தேவையான காசையும் பைசாவும் நம்ம அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நம்ம வீட்லேயும் கேட்க முடியாது, இது மாதிரி நான் ரைடு போகிறோமா, அது மாதிரி நான் வெளியே போகிறோமா, எனக்கு காசு கொடுக்குமா, ஒரு 5000 கொடுக்குமா, அது மாதிரிலாம் நம்ம வீட்லேயும் கேட்க முடியாது. ஏன்னா வீட்டோட ஃபேமிலி சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஃபேமிலிக்கு நம்ம கொஞ்சம் பைசா கொடுக்க வேண்டியதாக இருக்கும், மந்த்லி இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அதையெல்லாமே நம்ம ரெடி பண்ணி கொடுக்கணும். அதெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு ஸோ நமக்குன்னு கொஞ்சம் காசு ரெடி பண்ணி போக அதுதாங்க. இப்போது என்னடா நீ ட்ரிப்பு போகணும்னு சொன்னேன், இந்த ட்ரிப்பு எப்போயோ போகணும்னு சொன்னேன், சேலம் ட்ரிப்பு இப்போ தான் போகிறேன்ட்டு நான் நினைப்பீங்க. ஸோ இதுதான் வந்து நிலமை, ஒரு மிடில் கிளாஸ் பைக்கரோட நிலமை இதுதான். ஸோ இதுக்காக தான் எவ்ரி பைக்கர், ஸோ எல்லா பைக்கரோட ட்ரிப்பு பிளானுமே ஸோ டேட் சேஞ்ச் ஆகும், ஸோ பிளான் சேஞ்ச் ஆகும், என் ரைடு கூட கேன்சல் ஆகும். ஸோ அதுக்கான முழு காரணம் ஸோ ஃபேமிலி சுச்சுவேஷன் தான். ஸோ இதெல்லாமே சரி பண்ணிவிட்டு ரைடு வந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா ரைடு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, ரைடு கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ ஃபேமிலியில் இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்திட்டு அவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துட்டு ஸோ நம்ம என்ன தான் ரைடு எடுத்துகிட்டு 1000 கிலோமீட்டர் போனாலுமே அது ஒரு ஹாப்பினஸ்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபேமிலியில் இருக்கவங்க ஸோ இப்போ இந்த ரைடு நமக்கு எவ்வளோ முக்கியமோ ஸோ அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களோட ஹாப்பினஸும் அவ்வளோ முக்கியம். ஸோ நமக்கு இந்த ரைடு எவ்வளோ ஹாப்பினஸ் கொடுக்குதோ சேம் டைம் நம்ம ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கும் ஸோ நம்மளால் அவங்களும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணணும். நம்ம வண்டி எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டோம்னா அவங்களோட தாட்லாம் ஸோ பையன் வண்டி எடுத்துகிட்டு வெளியே போயிருக்கான், ஸோ இவ்வளோ தூரம் போயிருக்கான், அவங்களோட நினைப்பு எல்லாமே இந்த மாதிரி இது நம்ம மேலே தான் இருக்கும். ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணால் ஸோ பையன் சேஃபாக போயிட்டு வந்துடுவான் சேஃபாக. ஸோ நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவுக்கு தெரியும். ஸோ அம்மா அந்தளவுக்குலாம் நான் வண்டி எடுத்தேன்னா அந்தளவுக்கு பயப்பட மாட்டாங்க. ஸோ ஏன்னா ஒரு 2-3 டைம் நிறைய ஒயிட் சில்லறை வாங்கியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா என்னை நம்பி விட்டுருவாங்க. ஸோ போயிட்டு வாடா அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரிப்பு சேலம் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப்பு போகிறது வந்து எப்போ சொன்னேன்னு தெரியுங்களா, அம்மாகிட்ட நைட்டு தான் சொன்னேன். நைட்டு ஒரு 10 o'clock சாப்பிடும்போது தோசை போட்டுட்டு இருந்தாங்க கிச்சனில். இது மாதிரி நான் மார்னிங் சேலம் போகிறோமா அப்படின்னு சொன்னேன். என்ன விஷயம் அப்படின்னாங்க, எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ரிக்டான அம்மா மாதிரி, இந்த போலீஸ் மாதிரி. அதான் என்ன விஷயம் அப்படின்னாங்க. அது மாதிரி கோவில் போகிறோமா அப்படி சொன்னேன். கோவிலா, யார் அப்படின்னாங்க. நானும் ராஜம் போகிறோம்மா. எப்படி போகிறீங்க? வண்டியில் போகிறோம்மா. எத்தனை மணிக்கு? 5 மணிக்குமா? சரி பார்த்து கிளம்புங்க அப்படின்னாங்க. ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன். அப்புறம் 4 தோசை போட்டு கொடுத்தாங்க. ஸோ 4 தோசையில் 2 தோசை தான் சாப்பிட்டேன். பைசா ரெடி பண்ணுறது தான் பிரச்சனையே. ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேமிலியில் ப்ராப்ளம்லாம் இருக்குது. ஸோ நம்மளால் அவங்களும் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ அவங்களால நம்மளும் ஹாப்பியாக இருக்கணும், ஸோ என்னால் நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். ஸோ அதுதான் என்னோடய ஆசை. ஸோ எப்போவுமே உங்களை ஹாப்பியாக பார்த்துப்பேன். தேங்க்யூ எம்ஏ ஃபேமிலி. ஸோ நம்ம வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்ததுன்னா ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் தட்டி விட்டுருங்க. ஸோ எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஸோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ ஹெல்ப்பு அண்ட் சப்போர்ட். ஸோ நான் உங்ககிட்ட ஸோ நான் எப்படி சொல்கிறது, நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ எனக்கு உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு நிறைய கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் கொடுப்பீங்க நான் நம்பி தான் உங்ககிட்ட கேட்குறேன். ஐயா கொஞ்சம் பார்த்து வாங்க ஐயா. ஓம் நம சிவாய. ஜாலி 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 ஜாலி. வேலூர் ஹைவே வாவ். ஓவியம், ஆர்ட் மேன், ஆர்டிஸ்டா ஓவியமா? ஸோ இதுதான் நம்மளுடைய ஹைவே. ஸோ வந்துட்டேன்னு சொல்லுங்கள். இந்த ஹைவே தான். ஸோ நம்ம எவ்வளோ தூரம், நம்ம 45 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் வந்துருப்போம்னு நினைக்கிறேன் இந்த ரோட்டில். ஸோ நார்மல் ரோட்டில். இப்போ இந்த ஹைவேல மினிமம் ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் இப்போ நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஜாலி 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 எம்ஐ ஃபேமிலி. ஸோ எல்லாருக்குமே இந்த ரைடு செம்ம ஜாலியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ரோடை பார்த்தாலே தெரியும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் போட்டாச்சு, நம்மளோட கோரைடு இண்டிகேட்டர் போட்டாங்க. நம்ம எப்பவுமே பார்த்து தான் க்ராஸ் பண்ணணும். ஸோ
மோட்டோ யாரையும் ட்ரோ பண்ணிட்டு வராங்க போல். அது ஸோ அதனால தான் அவங்க இந்த லாஸ்ட்டில் வந்துட்டுருக்காங்க. ஐயோ என் செல்லத்தை கையிலே பிடிக்க முடியாது. தரலா அண்ணனை சேஃபாக கூப்பிட்டு போய் சேஃபாக கூப்பிட்டாடா தங்கம். நம்மளோட கோ ரைடு பிச்சுட்டு போயிட்டுருக்காரு மனுஷன். ஸோ அவங்க பார்த்தீங்களா? ஸோ தெரியுறாங்களா? ஸோ ரெட் லைட் எரியுது பாருங்கள். ஸோ அவங்க அது கார் பக்கத்தில் போய் பெண்டு போட்டிருக்காரு அவன் மனுஷன். ஸோ அவருக்கு வேறு கால் வந்துகிட்டே இருக்குப்பா. அவர் ஏதோ ப்ராப்ளம் போல். ஸோ மேபி நம்மளோட கோ ரைடர் இந்த ரைட்லேருந்து ரிலீவ் ஆயிடுவார் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு நிறைய கால் வந்துட்டுருக்கு. ஸோ ஏதோ ப்ராப்ளம் போல் பர்சனலாக. ஸோ அவங்க வழி தெரியாமல் முடிச்சுட்ருக்காங்கப்பா. ஐயோ காரெல்லாம் எடுத்துகிட்டு ஓரம் போப்பா. வண்டிக்கு வழிவிடுப்பா ஃபஸ்ட்டு. வண்டிக்கு வழிவிடுங்க. ஐயோயோ என்ன அந்த மனுஷன் முரட்டாலாம் ஓட்டிகிட்ருக்காரு. பயன்படுத்துறாருப்பா நம்மளையே. நம்ம ஒரு 46 ரேசர்னு அவருக்கு தெரில போல. அதுதான் நம்ம முன்னாடி வந்து அப்படி இப்படி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வாங்க நம்ம ஸோ அந்த பைக்கை ரைட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R15 V3S. ஸோ இந்த பைக் ரைட் ஆனால் வண்டி ஓரம் கட்டினா அந்த வண்டியை கூட வாங்கிட்டா. ஸோ வாங்க. ஸோ R15 V3S எப்படி இருக்குது? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது R15 V3 BS4. இல்லை ஃப்ரண்ட் பிரேக் மட்டும் தான் இருக்கா? ஓகே ஓகே ஓகே. ஸோ வா 46 எடிஷன் செம்மையாக இருக்குது. R15 V3 BS6 R15 V3S BS6. ஆனால் நீ போனால் வரேன். R15 V3 BS6. ஐயோ என்ன தூக்குது வண்டி. ஸோ V3 BS6. ஸோ ரைட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா R15 V3S. ஸோ ஃபஸ்ட் டைம் ரைட் பண்ணுறோம். வா வண்டி ஸ்மூத்தாக தான் இருக்குது. புது வண்டி. ஐயோ பவராக தான் இருக்குது. BS6னா எல்லாமே இருந்தாலும் பாருங்கள். இதோ RPM பாருங்களேன். RPM லைட்டு பாருங்களேன் எப்படி ஏறுது. நீங்கள் பார்த்தீங்களா? VVA. ஸோ வேரியபிள் வால் ஆக்சிலேஷன் நினைக்கிறேன். ஸோ VVA டெக்னாலஜி. வண்டி சூப்பராக தான்ப்பா இருக்குது. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் பிரேக் மட்டும்தான் இருக்குங்களா, பின்னாடி பிரேக் இல்லையா? ஸோ ஏதோ ப்ராப்ளம் போல். அதனால் நம்ம மீடியமாகவே ரொம்ப ஃபாஸ்ட்லாம் போக வேணாம். ஸோ மீடியமாகவே. ஸோ கோ ரைடரு பாருங்கள் ரைடை என்ஜாய் பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருக்குமே. ஸோ தம்பி இப்போ தான் இந்த ஹைவேல ஸோ பைக்கில் இவ்வளோ தூரம் வரான்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கான். ஸோ ஐயோ வேறு லெவல் ஃபீல் அந்த ரோட்டில் ரைட் பண்ணுறதே வேறு லெவல் ஃபீல். ஸோ இந்த வண்டி டாப் எண்ட் எவ்வளோ போகும்னு தெரியல. ஸோ பில்லியன் இருக்கார் நம்ம கூட. நான் முறுக்குனா அந்த அண்ணன் முறுக்கிறார் போலப்பா அவர். அதனால எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நான் முறுக்கி ஏற்றி பார்த்துடலான்னு நினைக்கிறேன். ஹைவேல இந்த வண்டி டாப் எண்ட் எவ்வளோ போகுதுன்னு ஏற்றிடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஏற்றினேன்னா நம்ம வண்டி அவர் ஏற்றிடுவார். ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அவருக்காக நான் யோசிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் ஏற்றிடுவேன். சும்மா ட்ரை பண்ணலாங்களா? அவர் ஏற்றுறாரா பார்க்கலாம் வாங்க. R15 V3S. அம்மா இதுவே தேர்ட் கியரில் 97 98 போகுது. ஐயோ ஏற்றுறாருப்பா அவருமே. வராரா? இல்லை பின்னாடி தான் இருக்காரு. ஏற்றுவார் நினைக்கிறேன். மேபி இதுக்கப்புறம் தான். என்னடா யோசிக்கிறான் பையன். ஐயோ 5th கியரில் 120 தான்ப்பா போகுது. யோசிக்கிறான். ரைட் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ எவ்வளோ பிடிக்குமோ சேம் டைம் சேஃபாக ரைட் பண்ணணும். ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியம். எவ்வளோ பிடிக்குமோ அவ்வளோவும் முக்கியம். ஸோ சேம் டைமில் சேஃபாக ரைட் பண்ணுறது. 121 கார்னரிங். ஐயோ 121. ஸோ மேபி யோசிக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. ஸோ வேணாம் விரட்ட வேணாம். நம்ம விரட்டோம்னா ஸோ எதனா ப்ராப்ளம் வரப்போகுது. ஸோ ஐயோ ஆனால் பவர்லாம் குறையலப்பா. யோசிக்காமல் ஏறுது. 6th கியர் தான் போல். ஸோ 5 கியர் தான் நம்ம போட்டு ஓட்டணும். ஆர்னு செம்மையாக இருக்குப்பா இந்த வண்டியில். டியூவல் ஆர்னு போல். நம்ம வண்டியில் சிங்கிள் ஆர்னு. ஸோ டியூவல் ஆர்னு வா மாசாக இருக்குது. கேட்குதுங்களா? இப்போ கேட்டிருக்குமே டியூவல் ஆர்னு. 100 போகிறோம். ஆனால் 100 போகிற மாதிரி தெரியல பாருங்களேன். 100 to 100. ஸோ சிங்கிள் ஹேண்டில் தான் ரைட் பண்ணிகிட்ருக்கேன். சிங்கிள் ஹேண்டில் ரைட் பண்ணுறது சேஃப் இல்லை தான்.
ஆனாமே ஸோ கண்ட்ரோல் இருக்குது. ஸோ நம்ம கண்டினியூஸாக இது மாதிரி பண்ண பார்த்தா ஸோ உங்களுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிங்கிள் ஹேண்டில் ரைட் பண்ணுறேன். பாருங்களேன், சிங்கிள் ஹேண்டில் ரைட் பண்ணால் 99, 100 போது 5th கியரில் போயிட்டுருக்கோம். ஆனால் அது பாட்டு நார்மலாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அன்பேலன்ஸ் ஆகுறது, ஸோ அன்கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அந்த மாதிரிலாம் எந்த ஃபீலுமே ஆகலை. ஸோ நம்மளோட டார்லா பாரு, ஐயோ இன்னொரு விஷயம் தெரியல, நம்மளோட வண்டியை வேறு யாராச்சும் நம்ம ஓட்டும் போது ஸோ சேம் டைம் நம்ம கூட வரும்போது நம்ம பார்த்தோன்னு வைங்களேன், ஸோ அதோட லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் அது பார்க்கவே. ஐயோ ரோட்லேயே ஒரு பாக்ஸ் ஏதோ விழுந்துட்டுருக்குங்க, எல்லாருமே பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸோ 110 அந்த மாதிரி வந்துட்டு இருந்தேன். ஸோ என்னால் நிறுத்த முடியல, நான் அப்படியே போயிட்டேன். ஸோ எல்லாமே இதை பார்த்து அப்படியே பயந்து போகிறாங்களா. ஸோ இண்டிகேட்டர் போட்டு ஓரம் போயிட்டுருக்குங்க. ஸோ அப்படியே தள்ளி விட்டுருவோம், இருங்க வண்டி வந்துட்டுருக்கு. இரா இறங்காத இரு, சரி இரு, இல்லை இறங்கி எடுத்துகிட்டு வந்துடுறியா, இறங்கி எடுத்துகிட்டு வந்துடு, இரு வண்டிக்கு போயிட்டோம். ஸோ எல்லாருமே பாருங்களேன், ஸோ இந்த இடத்துக்காக ஸோ அப்படி பயந்து இண்டிகேட்டர் போட்டு எடுத்துகிட்டு வராங்க. ஸோ டைவர்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வச்சுருக்காங்க நினச்சிட்டு எல்லாருமே இண்டிகேட்டர் போட்டு ஓரம் கட்டி போய்ட்டுருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே டிஸ்டர்பாக இருக்குது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம அப்படியே எடுத்து வச்சுருவோம். எல்லாருமே அப்படியே கேர்லெஸ்ஸாக அவங்க பாட்டுன்னு போயிட்டுருக்காங்கப்பா. பாரு ராஜி, இப்படி எடுத்துகிட்டு வந்துரு. ஸோ ஏதோ லாரிலேருந்து விழுந்துருக்கு போல், படுற பொருளாக என்னன்ட்டு தெரியலைங்க. ஸோ லாரியில் எதோ விழுந்துருக்கு போல். சரி போகலாம் வாங்க, ஏதோ வந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணோமே. ஸோ இப்போ பாருங்களேன், ஸோ வரவங்க எல்லாருமே ஸோ ஜாலியாக போவாங்க, யாருமே இப்போது ஸோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் ஸோ ஜாலியாக போவாங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே டனல், ஸோ இந்த மலைக்கு நடுவில் டனல் இருக்கணும். ஸோ நம்ம இந்த டனல் உள்ள பூந்து போனோம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன், செம்மையாக இருக்கும்ல. இப்போ மலையை பார்க்க பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த ரோடு தான் பாருங்களேன், ரோடு இப்படியே போய்ட்டு மலை ஒட்டி போயிடுது. ஸோ ரோடு வந்து மலைக்குள்ளே போச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி டனல் உள்ள போகிறதுலாம். நம்ம 2 இயர்ஸ் முன்னாடி டெல்லி போயிருந்தேன். ஸோ டெல்லி போகும்போது வந்து ட்ரெயின் ரூட்டில் தான் ட்ரெயினில் போனேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டனல் வந்துடும். ஸோ நம்ம டெல்லி போகிறதுக்குள்ள ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 டனல் கிராஸ் ஆகும். ஒரு டனல் வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிலோமீட்டர்ஸ், ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் எல்லாமே போவோம். ஸோ டனல் உள்ளே போவோம், செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு டனல் உள்ள பைக்கில் போகணுன்னு ஆசை. ஸோ அது எந்த ஏரியாவில் இருக்குதுன்னு எனக்கு கரெக்டாக தெரியல. ஸோ தேடி கண்டுபிடிச்சி ஸோ டனல் உள்ளே போய் ஆகிறோம். நம்ம சின்ன ஆசை தான், ஓவராக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் அல்ப ஆசைன்ற மாதிரி இருக்குது. ஆனால் பாருங்கள மலையே பயங்கரமாக இருக்குது. ஸோ அந்த மலையை கிராஸ் பண்ணணும், இன்னும் பக்கம் இன்னொரு மலை. இப்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50 பக்கம் ஆகுது. கிளைமேட் பாருங்களேன், ஸோ சுத்தமாக வெயிலே இல்லை. ஸோ நம்ம குட் டைமாக என்னன்னு தெரியல, சுத்தமாக வெயில் இல்லை. 10 மணி ஆக போகுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா 180 கிலோமீட்டர் நம்ம வந்திருக்கோம். ஸோ டைம் வந்து 10 ஆக போகுது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஹாய் எம்ஏஎஃப், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து கிருஷ்ணகிரியை ரீச் பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ தூரம் வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா 200 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். ஸோ 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டு வந்து கிருஷ்ணகிரி ரீச் ஆகிடும். ஸோ லெஃப்ட் எடுத்தோம்னா சேலம் 110 கிலோமீட்டர்ஸு, ரைட் எடுத்தோம்னா பெங்களூரு 93 கிலோமீட்டர்ஸு. ஸோ ரைட் எடுத்தோம்னா ஒசூர் பெங்களூரு 93, லெஃப்ட் எடுத்தோம்னா சேலம் 110 கிலோமீட்டர்ஸு. ஸோ நம்ம 200 கிலோமீட்டர் ரைட் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் 110 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ 110ன்றதை விட ஸோ 150 ஆகலாம். ஸோ நம்ம போக வேண்டிய இடம். ஸோ திஸ் இஸ் ஜஸ்ட் see here. ஸோ திஸ் இஸ் பியூட்டிஃபுல் கிருஷ்ணகிரி. டீ பிரேக் எடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ டீ பிரேக் எடுக்க ஷாப் எங்கே இருக்குது? இப்போ இந்த பக்கம் போனால் ஹைவேஸில் போய்ட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்களே. நேராக போனீங்கன்னா ராயக்கோட்டை மேம்பாலம் வருங்க. இதே மாதிரி மேம்பாலம் போனீங்கன்னா முன்னாடி பஸ். எத்தனை கிலோமீட்டர்னு வரும்? என்ன ஒரு 2 கிலோமீட்டர். இதே மாதிரி மேம்பாலம் வரும். ஓகேண்ணா, இதே மாதிரி மேம்பாலம் வரும். மேம்பாலத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி சிக்னலெல்லாம் இருக்காங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படி போனீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு. ஓகேண்ணா. ஓகேண்ணா, சரிண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. அப்பா ஸோ கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்டு உள்ள போனோம்னா ஸோ அந்த பக்கம் சுற்றிட்டு போகணும் போல். ஸோ நம்ம இந்த பக்கம் காஃபி ஷாப் எதுவுமே இல்லை. ஹைவேல கண்டிப்பாக இருக்குது, ஹைவேஸில் நிறையா இருக்குது. ஸோ நம்ம ஹைவேஸில் பார்த்து போட்டுருவோம். ஆவின் பால். ஸோ கிருஷ்ணகிரி ஹாய், கிருஷ்ணகிரியில் யாராச்சும் இருந்தீங்கன்னா ஸோ பிக் ஹாய் அவங்களுக்கு.